Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்னைக்கு நான் வந்து Samantha இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சிம்பிளாக நல்ல எலிகெண்ட்டாக இருக்கும். இந்த மேக்கப் லுக் வந்து எல்லா இந்தியன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். இந்த மேக்கப் லுக் எப்படி நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். அவங்க பேஸ் மேக்கப் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து Neutriderm மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது மாய்ஸ்சரைசர் நான் வந்து எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும், நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து லோரல் பாரிஸ் ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். பேஸ் மேக்கப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டூய் ஃபினிஷில் இருக்கும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷிம்மர்ஸ் இருக்குது. இந்த ஷிம்மர் வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்க மாதிரி காட்டும். நான் இங்கே அப்ளை பண்ணுறது வந்து பியூட்டி பிளெண்டர் மூலிமா அப்ளை பண்ணிட்டு அதிலே நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா மீடியம் கவரேஜ் கொடுக்கும். ஸ்கின்னில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஷேட் வந்து லைட் meyon. இந்த கன்சீலர் வந்து ஃபுல் கவரேஜ் கன்சீலர். ஸோ உங்களுக்கு வந்து ஹெவி டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஹைட் ஆகிடும். அண்ட் இந்த கன்சீலரை என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தானே ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து டேம் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பியூட்டி பிளெண்டர் ப்ளஸ் வந்து என்னோடய ப்ரஷோட கிட் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ப்ளஷ்க்காக இந்த மாஸ்க் ப்ளஷ் பேலட்லேருந்து லாஷ் ஷேட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளஷ் வந்து நீங்கள் எப்போவுமே அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப போல்டாக இருக்காது, ஆனால் அதே சமயத்தில் வந்து கண்ணுக்கு நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்காக நான் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன், நோ ஐஷேடோ பேலட்லேருந்து. அவங்களோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம். அண்ட் எங்கெல்லாம் எனக்கு கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த ஐஷேடோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ப்ரஷ்ஷை கொஞ்சம் தள்ளி வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். அண்ட் ப்ரஷ் வந்து நம்ம கிட்டக்கே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ அது மாதிரி வேண்டாம், நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக தெரியணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. என்னோடய ஐ மேக்கப்புக்கு வந்து நான் சிவானா மேக்கப் ஸ்டுடியோ பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஃபுல் ஐலிட்ஸ்லாம் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் நம்மளோட ஐ ஷேப். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதோட இதை வந்து அப்ளை பண்ண மாதிரி தெரியாது, ரொம்ப கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். அண்ட் அவங்களோடதும் அப்படி தான் இருந்தது, ஐஷேடோ அப்ளை பண்ண மாதிரி இல்லை, லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் டிண்ட் இருந்தது. அண்ட் எட்ஜை வந்து ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக நான் வந்து பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ரௌன் ஷேட் வந்து என்னோடய ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து பிளாக் அவுட்லைன் கொடுத்துருந்தாங்க, அப்போ பார்க்கும்போது நல்லா வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் இருந்தது. ஸோ அதனால் இந்த ப்ரௌன் ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளெண்டிங் பண்ணும்போது ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ரஷ்ஷே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ரஷ்ஷில் இருக்க ஷேடை வந்து என் லோவர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் லாக்மே காஜல் எடுத்து நம்ம நார்மலாக எப்படி ஐலைனர் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் கீழே ஃபில் பண்ணும்போது நான் வந்து 3/4 மட்டும் தான் ஃபில் பண்ணுறேன். அண்ட் எண்டு மட்டும் நான் வந்து லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் லைனில் வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். அண்ட் லிப்ஸ்க்கு வந்து நல்லா ஒரு வார்ம் நியூட் ஷேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லிப்ஸ்டிக்கு வந்து நான் வெட் அண்ட் ஒயிட் Catsuit லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்.
இந்த ஷேட் வந்து என்னோடய ஃபேவரட் ஷேட் கிவ் மீ மோக்கா. இந்த ஷேட் வந்து எல்லா ஸ்கின் டோன்ஸ்லேயும் சூப்பராக தெரியும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஷேட் வந்து நீங்கள் ஆஃபீஸ் காலேஜ் ரெண்டுத்துக்குமே வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். அதுக்காக நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் சீக் கிட்லேருந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் என்னோட ஃபேவரட் ஷேட். ஏன்னா வந்து ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக காமிக்கும். அதே சமயத்தில் வந்து ரியல் லைஃப்லேயும் வந்து நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது, நல்லா நேச்சுரலாக இருக்கும், நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஹைலைட்டர் வந்து ஷிம்மரியாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து நல்லா சாஃப்டான லுக் தான் கொடுக்கும். அண்ட் இதோட நம்மளோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மேக்கப் லுக் வந்து எந்த ஸ்கின் கலராக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப போல்டாக எதுவுமே யூஸ் பண்ணல, நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஐ மேக்கப். அதுக்கப்புறம் வந்து நியூட் லிப்ஸ். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சில்வர் இயரிங்ஸ். நானும் வந்து சில்வர் இயரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக இல்லைனாலும் கொஞ்சம் சிமிலராக இருக்குது, ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ரெஸ்ஸும் வந்து க்ரே கலர் வேர் பண்ணியிருந்தாங்க, பிளாக் கலர் துப்பட்டா இருந்தது. ஸோ என்கிட்ட என்ன சிமிலராக இருக்கோ அதை வச்சு நான் வந்து இந்த லுக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஸ்பென்ட் மேக்கப் லுக் பண்ணுறதுனால அவங்கள மாதிரியே இருக்கணும், அவங்கள மாதிரியே நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு மேக்கப் டியூட்டோரியல் அவ்வளோதான். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Aksha saying bye bye and take care of yourself. மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது, அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.